வெல்கம் டு கொங்கு சமையல். மின்ட் லெமன் ஜூஸ் இன்னைக்கு போடலாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: வாட்டர் 2 டம்ளர், பெரிய டம்ளர்ல 2 டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன். சுகர் தேவையான அளவு, லெமன் 1, மின்ட் வந்து ஒரு 10 இதழுக்கு எடுத்து வச்சிருக்கேன். உப்பு 1 சிட்டிகை. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. லெமனை கட் பண்ணி எடுத்து இந்த ஜூஸ் பிழிஞ்சுக்கணுங்க. இதில் ஒரு கப்பில் புளியிறோம். இந்த லெமன் ஜூஸை வந்து புளிஞ்சு வச்சுருக்கேங்க. பிழிஞ்சு வச்சது வந்து இதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. ஃபில்ட்ரு பண்ணாதான் இந்த கொட்டையெல்லாம் வராதுங்க. அதனால வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணுங்க. ஃபில்ட்ரு பண்ணிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாமா, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா புதினா அரைவிடாது. அதனால கொஞ்சோண்டு சும்மா இந்த இது கப்பில் இருக்கிறத வந்து வாஷ் பண்ணி இதில் விட்டுணுங்க. இப்போ வந்து கழுவி வச்சிருக்கிற மின்ட் எடுத்து இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு இந்த உப்பு எடுத்து வச்சுருக்கோங்க இல்லையா, 1 சிட்டிகை, அதை வந்து இதில் போட்டுடலாங்க. இப்போ வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அப்புறம் மறுபடியும் வாட்டர் கலந்து ஐஸ் டியூப் இருந்துச்சுன்னா ஐஸ் டியூப் போட்டு இது பண்ணிக்கணுங்க. சுகர் தேவையான அளவு இதில் போட்டுக்கலாங்க. இப்ப கலந்து வச்சிருக்கிறது வந்து மிக்சியில கலந்து வச்சிருக்கிறதுல நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அரைச்சிட்டு எடுத்து டம்ளர்ல மாத்தி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து சுவையான மின்ட் லெமன் ஜூஸ் ரெடி. வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. புதினா வந்து உடம்ப வந்து குளிர்ச்சியாக்கும். அதனால லெமனும் புதினாவும் சேர்த்து குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதனால நீங்களே வீட்டுல மின்ட் லெமன் ஜூஸ் போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.